நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மள பல பேருக்கு மனசு சில சமயம் சோர்வாக போகும்ல. நான் நல்லது தானேங்க நினச்சி பண்ணேன். அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நல்லதை தானேங்க நான் சொன்னேன். நான் மனசுக்குள்ளே நல்ல விஷயத்தை தானே யோசிச்சு சொன்னேன். அவன் நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளோ சிரமப்பட்டேன். என்னைய புரிஞ்சுக்கலையே, என்னைய காயப்படுத்திட்டானே. இந்த அங்கலாய்ப்பும் இந்த சங்கடமும் நம்மள பல பேருக்கு இருக்குல்லம்மா. கவலையே படாதீங்க, மகாவிஷ்ணுவுக்கே இருந்துச்சு. நீங்களும் நானே ஏமாத்துறோம். நல்லது பண்ணால் உலகம் முதல்ல ஒத்துக்காது. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். நல்லது பண்றவன சாமான்யமா செய்ய விடாது. உலகத்துல உயர்ந்ததை சொல்ல வருபவர்களுக்கான அந்த வரவேற்பு தாமதமா தான் கிடைக்கும். அப்படி சில்வெண்ட் மாதிரி, மின்மினி பூச்சி மாதிரி கொஞ்ச நேரத்துல அப்படி நீர்க்குமிழி மாதிரி வந்து போறதுகள் இருக்கு பாருங்க, டப்புன்னு ஹைக்கு மேல ஏறும். டாக்டர் சொல்லுவாங்கல்ல, சுகர் கிராஜுவலாக இருக்கணுங்க, ஃப்ளக்சுவேஷன். படக்குன்னு மேலே ஏறி படக்குன்னு கீழே இறங்கினா 4 நாளில் படக்குன்னு போக வேண்டியது தான். அப்படி கிராஜுவல் காலையில் 2 இட்லி சாப்பிட்டீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 கூடலாம், அவ்வளவுதான். படக்குன்னு 500 கூட்டினா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்டோம். அப்படி அனித்தியமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் டக்கு டக்குன்னு பூம் ஆகும். நமக்கு சில சமயம் மனசுக்குள்ள சஞ்சலம் வரும். அக்கிரமம் பண்ணுறவன் இப்படி இருக்கானே, நல்லா கொஞ்ச நாளைக்கு இருப்பான். அப்புறம் அவன் மனசுக்குள்ளே போய் புகுந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு. வெளியில் திருச்சமணியமாக இருக்கிறதுலாம் உண்டு. நம்ம ஆளுக எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்குன்னு கவியரசர் சொன்ன மாதிரி, வெளியில் பார்க்க நல்ல போஷாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 கவலையோடு தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய சாத்வீகமான வாழ்க்கையை ரொம்ப தெம்பா தெளிவா தைரியமா நம்ம நடத்தலாம். அதற்கு நமக்கு தெம்பூட்டும் வகையிலே அமையக்கூடியது தான் பெரியவர்களுடைய சரிதம். ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு திருத்தலத்தில் ஆசூரி சோமயாஜுலு என்கின்ற பெருமகனாருக்கும் காந்திமதி அம்மைக்கும் திருமகனாக வந்து வாய்த்தார் நம்முடைய ராமானுஜர். புத்திரகாமேஷ்டி ஹோமம் பண்ணுறாங்க அப்பாவும் அம்மாவும். சாதாரணமாக பிறந்துடல, ஆதிசேஷன் வர்றதுன்னா சும்மாவா? புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாங்க. பூவிருந்தவல்லியில் பிறந்து காஞ்சி வரதருக்கு திருவாலவட்டம் கைங்கரியம் செய்த திருக்கச்சி நம்பிகளுடைய அறிவுரையின்படி சோமயாஜுலு சாஸ்திரிகள் காந்திமதி அம்மை புத்திரகாமேட்டி யாகம் செய்த பிறகு ஒரு வியாழக்கிழமையில் குருவாரத்தில் வளர்பிறை பஞ்சமி திதி பார்த்து வந்து அவதரிக்கின்றார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். குழந்தை பிறந்து வளர்ந்து பார்க்குற போது அப்படியே தங்க விக்கிரகமாக இருக்கு. காந்திமதி அம்மாவனுடைய மாமா அண்ணா திருமலை நம்பிகள் வரார் அங்கேருந்து. அப்படியே அள்ளி அணைச்சிக்கலாம், அப்படியே வாரி கட்டிக்கலாம். அப்படி ஒரு அழகு குழந்தை தங்கைக்கு பிறந்திருக்கு. மருமா பிறந்துட்டான், மாப்பிள்ளை பிறந்துட்டான். தாய்மாமா வந்து பேர் வைக்கிறார். தாய்மாமாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இன்னைக்கு தாய்மாமானா சீர் வச்சா தான் அவன் மாமன், கொண்டு வரலைன்னா மாமனாவது மண்ணாவது போயிருச்சுங்க. சீர் எதுக்கு தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு பிறந்த வீட்டினுடைய ஆதரவு இருக்குன்றத காட்டுறதுக்கு தான். இல்லாட்டா வச்சாகணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்பெல்லாம் பொண்ணை கட்டின தங்கச்சியவோ அக்காவையோ கட்டின மாப்பிள்ளமார்கள் கூட எதுவும் கேட்குறதில்ல மச்சாங்கிட்ட. அக்கா தங்கச்சியே கேட்டுருதுங்க. லிஸ்ட்டு போட்டு, அண்ணே வரும்போது உன் மருமகனுக்கு வைரத்தோடு வாங்கிட்டு வந்துடுங்க. எதுக்கு? காது குத்துறதுக்கு. இது மருமகனுக்கு காது குத்துறதுக்கு இல்லை, மாமங்காரனுக்கு காது குத்துறதுக்கு. வரும்போது வைரத்தில் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு 51 தட்டு சீரு வச்சிரு. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த சீரு தட்டு வைக்கிறோமே 51 தட்டு 108 தட்டுன்னு வைக்கிறோமே, அதில் வச்சிருக்கிற வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் நம்ம எல்லாரும் முழுசாக சாப்பிட்டதா சரித்திரம் இருக்கா? அந்த பிஸ்கெட்டில் பாதி நமத்து வெளியில் தானே கொட்டுறோம், அந்த சாக்லேட்டை பாதி எறும்பு தானே சாப்பிடுது. அப்புறம் எதுக்கு அதை வைக்கிறோம்? ஒரு காலத்தில் சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. ஒரு நாள் கல்யாணம்னாலும் அதுக்கு 7 நாள் தங்கியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அதை பிரித்து கொடுப்போம். இப்போ அப்படி கிடையாது.
இப்போ வேணுமா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் அடுத்த 10 நிமிஷத்தில் கையில் வந்து சுட சுட விழுகுது சாப்பாடு. காலம் மாறி இருக்குது. செலவுகளுக்காக சொல்கிறேன். அண்ணங்காரன்ட்ட தங்கச்சிகளே இப்போ கேட்குதுங்க இதெல்லாம் கொண்டு வான்னு. ஆனால் காந்திமதி அம்மையினுடைய தமையனார் திருமலை நம்பிகள் வருகிறார், பிள்ளையை பார்க்கிறார். அழகா அந்த தாய்மாமா வந்து தான் பிள்ளைக்கு ராமானுஜன் என்கின்ற திருநாமத்தை சூட்டுகின்றார். ராம அனுஜன். அனுஜன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் அர்த்தம். ராமனுக்கு எப்பவும் பக்கத்திலேயே இருந்தவன் யாரு? லக்ஷ்மண ஆழ்வார், லக்ஷ்மண பெருமாள். அப்போ லக்ஷ்மண பெருமாள் யாரு? ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்போ ராமானுஜர் யாரு? சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம். இங்கே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தலைநிமிர வைப்பதற்காக அவதரிக்கின்றார். பிள்ளை அழகாக வளருகிறது. பிள்ளைக்கு கல்வி போதிக்க வேண்டும். அதுக்கு முன்னால வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி, பிராமண சம்பிரதாயத்தின்படி பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்கிறார்கள். உபநயனம். உபநயனம் அப்படின்னா, நயனம்னா கண்ணு, இது உபநயனம். உபனா இன்னொன்று சேர்ந்துருக்கிறது. 2 கண்ணு இருக்கு இல்லையா, இன்னொரு கண்ணு சேர்றது. அது என்னமா இன்னொரு கண்ணு அப்படின்னா, இப்போ 2 கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் இருக்கிற காட்சி நமக்கு தெரியுங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியான ஞானக்கண்ணை குழந்தைக்கு திறந்து வைக்கக்கூடிய வைபவத்திற்குத்தான் உபநயனம் என்று பொருள். உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்தவன் வசிட்டனே கான் என்று ராமபிரானுக்கு அதை பண்ணினதாக விஸ்வாமித்திரர் சொல்வதாக கவி சக்கரவர்த்தி சொல்றாரு. தசரத மகாராஜாவுடைய பிள்ளைன்ன உடனே ஜனகன் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. ஆத்தாடி 60,000 மண்டாட்டியில் கட்டினவன் அவனுக்கு அவன் பிள்ளைக்கு போய் என் பொண்ணு சீதையை கேட்டு வந்திருக்கிறாரேன்னு ஜனக மகாராஜா மனசுக்குள்ள விதுக்குங்குது. சொல்ல முடியாது. ஏன் சக்கரவர்த்தி விட்டு பிள்ளை அப்படியெல்லாம் என் பொண்ணை தரமாட்டேன்லாம் அப்படிலாம் படக்குன்னு இப்போ மாதிரிலாம் பேசிட முடியாது. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்குற லிஸ்ட் இருக்குது பாருங்க, அது எல்லா சமூகத்துலேயும் அட்ராசிட்டி. முன்னாடியெல்லாம் வரதட்சணை கொடுமைன்னு பெண் வீட்டார் கேஸ் போட்டது போக இப்போ வர வர பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பசங்க வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற நிலமை வந்துக்கிட்டு இருக்கு. மாதம் 2 லட்சம் சம்பளம் வேணும், ஸ்கூட்டர் இருக்கக்கூடாது, ஸ்கூட்டரும் இருக்கணும், காரும் இருக்கணும். எதுக்கு? நீ ஒரு நேரத்தில் ஒரு இதில் தானே போகிற. இந்த பொம்பளை பிள்ளைங்க கேட்குறது சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், ஒரு 100 அதான் ஒரு 4-5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணும், 100-200 பவுன் நகை அவன் போடணும். ஆனால் மாமனார் மாமியார் நாத்தனார் இருக்கக்கூடாது. கேட்குறாங்களா? சரி, இப்போ பிள்ளைக்கு உபநயனம் செய்கிறார்கள். உபநயனம் செய்ய வைத்து அதற்கு பிறகு அவனுக்கு அந்த பிரம்மோபதேசம் என்கின்ற அந்த வைபவம் செய்கிறார்கள். அந்த காலத்தில் 5 வயதில் பிரம்மோபதேசம் பூநூல் போடுறதுமா, 7 வயசில் கொண்டு போய் குருகுலத்தில் சேர்த்துருவாங்க. 7 வயசில் சேர்த்தா அதுக்கப்புறம் ஒரு 12 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அவங்க குருகுலத்தில் இருப்பாங்க. 19 ஆண்டுகள் ஆகும். இந்த உபநயனம் முடிச்சுட்டு 2 வருஷம் வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா குருகுலத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அறிவு தேடலுக்கு. அதுக்கு இடையிலேயே இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான்னு உறவு முறையில் பேசி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருவாங்க. அந்த பெண் பிள்ளை அந்த காலத்தில் சொல்கிறேன் நான், முன்னாடி காலத்தில் பால்ய விவாகம் இருந்த காலத்தில். பிறகு அந்த பெண் பிள்ளை அப்போ பூப்பெய்தி இருக்க மாட்டா, சின்ன பிள்ளையாக தான் இருப்பா. திருமணம் முடிச்சுட்டு அந்த பெண் அப்பா வீட்டில் தான் இருப்பா. அவள் பூப்பெய்திய பிறகு இந்த வாலிபர் கல்வி கற்று வந்த பிறகு இந்த புகுந்த வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவார்கள். பிறகு இவங்க 2 பேருக்கும் ஒரு தனி குடித்தனம் வைத்து அவர்களை குடும்பம் நடத்துவதற்கு பெரியவர்கள் தள்ளி நின்று அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். எவ்வளவு திட்டமிட்ட பாருங்களேன். இப்போ நமக்கு பல பேர் வீட்டில் 2 பிரச்சனை வருது. ஒன்று, புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடியை ஒன்று கண்டுக்காமல் விட்டுடுறோம், அல்லது அதுகளே எங்கேயாவது கிளம்பி போயிடுதுங்க, அல்லது ரொம்ப பிள்ளைங்களை பார்த்துக்குறோம் பேர்வழின்னு வீட்டில் உள்ள பெரியவங்க ஒன்னொன்றுக்கும் போய் மருமகிட்ட குழம்பு வச்சியா, கூட்டு வச்சியா, ரசம் வச்சியா, இப்படி மூக்க நுழைக்கிறது ஓவராக போகுது இருக்குல்லம்மா.
ரொம்ப பிச்சுக்கிட்டு தள்ளியும் போக வேண்டாம், ரொம்ப உள்ளே போய் ஒன்னொன்றுக்கும் டைரக்ஷன் சொல்லவும் வேண்டவே வேண்டாம். ஒரு 2 அடி தள்ளி நின்று நீ அந்த வீட்டில் இரு, நான் இந்த வீட்டில் இருக்கேன், என்ன ஏதுன்னு வேணும்னா கேட்டுக்கோங்கிற அந்த ஒரு இடைவெளி விட்ட உறவு முறை என்பது அந்த காலத்தில் இருந்தது. இப்போவும் தானேங்க தனியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கிறது கோவத்தில் பிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போகிறதுக்கு பேர் இல்லை. 2 பேரும் இணக்கமாக இருந்தாலும் 2 குடும்பமும் ஒரு இடைவெளி விட்டு இருக்கணும். ஏன்? அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டும். இது அந்த காலத்து முறை. அதன்படி ராமானுஜருக்கும் தஞ்சமாம்பாள் என்கின்ற ஒரு நல்ல பெண்மணியை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார் சோமையா. அவர் மன்னிக்கணும், அவருக்கு பிரம்மோபதேசம் முடிஞ்ச உடனே தந்தை சோமயாஜுலு மறைந்து விடுகிறார், இறைவனை செய்து விடுகிறார். தாய் மாமா திருமலை நம்பிகள் தஞ்சமாம்பாள் என்கின்ற பெண்ணை பார்த்து, உறவு பெண்ணை பார்த்து ராமானுஜருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இது எல்லாம் அவருடைய உலகியல் வாழ்க்கை. தஞ்சமாம்பாளும் ராமானுஜரும் குடுத்தனம் நடத்தி வருகிறார்கள். அப்படி வர்ற போது ராமானுஜருடைய அந்த அறிவு தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உயர்ந்து கொண்டே போகிறது. எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது கற்றுக்கணுமே அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கு. காஞ்சி மாநகரத்திலே யாதவ பிரகாசர் என்கின்ற ஒரு முனிவர், ஒரு பெரிய குரு, அவர்கிட்ட போய் கற்றுக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று மாணவராக சேருகின்றார். யாதவ பிரகாசர் அத்வைதி.